நான் இவர்களை பற்றி பேசுவதை விட, இவர்கள் சிறப்பை பற்றி பேசுவதை விட, இவர்கள் நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இவர்களின் நிழலாய் தொடர்ந்தவர் இவர். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார், நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த உலகத்தில் நீ அல்லாஹ்வுடைய நபியினுடைய ஹதீஸ்களை ஒழுகிற இந்த நாவுக்குத்தான் சக்தி அதிகம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதிலிருந்து ஓதுகின்ற குர்ஆனின் ஓசை அல்லாஹ் விண்ணிலே எங்களுடைய அழைப்புகளை முழுமையாக ஏற்று வருகை தந்த ஒரு காலமும் இருக்க மாட்டோம் என்ற மன உறுதியை நம்மிடையே, நம் நெஞ்சத்திலே இந்த உறுதிமொழி கூடுதலாக இருக்க அல்லாஹ் தன் திருமறையிலே 39வது அத்தியாயம் 9வது வசனத்திலே கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று நபி சாபான் மாதத்தில் வழங்கப்படுகின்ற இந்த சனதானது எவ்வளவு சிறப்புமிக்கதாக நிகழ்ச்சிகள் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தமுள்ள ஒரு நிகழ்ச்சி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பண்பானாக சிறுவயதிலிருந்து சேவைகள் செய்வதிலே ஆர்வமிக்கவராக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுக்கு நாம் செய்கிற ஏதாவது ஒரு சிறு உதவி சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை கடைசி மூச்சு வரை நீங்கள் இப்பள்ளியினுடைய முதல்வர் பன்னுல் ஆசிரியர் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு உதாரணத்திற்கு பேரிழந்தூர் வாழ் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அவர்களே என்று அழைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் எல்லோரையும் ஒரு நேரத்தில் அறிவிக்க பாபு அவர்களுக்கும் எஃப்ஆர்கே ராயல் மீடியா மிஸ்வா அவர்களுக்கும் ஹுசைன் ஹசரத் அவர்களுக்கு இப்போது அல்லும் பாலமாக நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு நம்ம ஆலில் மீடியா யூடியூப் சேனல் நிறுவனத்தாருக்கு தேரிடந்தூர் எஃப்ஆர்கே ராயல் மீடியா சேனல் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவம் செய்கின்றோம். உயிரினங்களும் உணவு உண்கிறது, நடக்கிறது, உறங்குகிறது. நாமும் உணவு உண்கிறோம், நடக்கிறோம், உறங்குகிறோம். ஆனால் யார் எப்படியெல்லாம் உதவினோமோ அவர்களை இவர்கள் அடையாளம் காட்டுவார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா என்றும் அவர்களை நன்றியுடையவர்கள், நன்றியோடு அவர்களை நீங்கள் நினைத்து நீங்கள் அறிஞர்கள், நீங்கள் பேரறிஞர்கள், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஆல். ஓ மனிதா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த உலகத்தில் நீ வாழும் காலமெல்லாம் நல்ல விஷயங்களுக்கு, நல்ல மஜ்லிஸ்களுக்கு
நல்ல நிகழ்ச்சிகளுக்கு என்னை நீ அழைத்து சென்றாய், உனக்கு சுபசோபனம் உண்டாவதாக, ஜஸாக்கல்லாஹு கைரன் என்று அந்த வானவர் சொல்லுவார். யாரை பார்த்து? நம்மளுடன் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் நம்மை பார்த்து சொல்வார்கள், உனக்கு சுபசோபனம் உண்டாவதாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கற்போம், கற்பிப்போம், கற்பவருக்கு உதவுவராக இருப்போம். இதற்கு இடைதூராக நாம் ஒரு காலமும் இருக்க மாட்டோம் என்ற மன உறுதியை நம்மிடையே, நம் நெஞ்சத்திலே இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோமாக. நாம் நினைத்து பார்க்கின்றேன், இந்த மதரசா உருவாவதற்கு வித்திட்ட பெருமக்களை அவர்களுடைய மறுமை வாழ்விலே, அவர்கள் அந்த கபரிலே, அந்த மண்ணறையிலே, நாம் நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் குர்ஆன் ஷரீஃப் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஒரே ஒரு இடம் மாத்திரம், பள்ளிவாசலுக்கு பிறகு இந்த மதரசாவிலே எப்பொழுதும் அந்த இறைமறை வசனங்களை ஓதிக்கொண்டே இதற்காக உழைத்த பெருமக்களுடைய கபறுகளுக்கு பட்டம் பெறவிருக்கின்ற மாணவர்களுடைய உறவினர்கள், சொந்த பந்தங்கள், ஜமாத்தார்கள் அனைவருக்கும் சலாம் கூறியவனாக என் சலாத்தை கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஷாபான் மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இந்த ஷாபான் மாதத்தில் தான் ஹிஜ்ரி 2 தான் ரசூலுல்லாஹ்வுடைய பேரனாக ஹசன் அவர்களும், ஹிஜ்ரி 3 ஹுசேன் அவர்களும் பிறந்தார்கள். அதுபோல ரமதான் நமக்கு கடமையாக்கப்பட்டதும் இந்த ஷாபான் மாதத்தில் தான். இந்த ஷாபான் மாதத்தில் வழங்கப்படுகின்ற இந்த சனதானது எவ்வளவு சிறப்புமிக்கதாக என்று இது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உலமா பட்டமோ ரஹீமி பட்டமோ அல்ல. இவர்கள் இன்றையிலிருந்து நபிமார்களின் வாரிசாக நம் பட்டமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே இவர்கள் நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி இந்த மார்க்கத்திற்காக, இந்த உலகத்திற்காக என்னென்ன சாதித்தார்களோ, என்னென்ன தன்னுடைய இழப்பை இழந்தார்களோ, எல்லாவற்றையும் இழந்து நம்மளை எப்படி இந்த இஸ்லாத்தை காத்தார்களோ, அதுபோல இப்பொழுது பட்டம் படுகின்ற இந்த 7 உலமாக்களும் இவர்கள் இந்த 7 உலமாக்கள் மூலமாக ஒவ்வொரு உலமாக்களும் ஒரு 100 உலமாக்களை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மதரசாக்கு ஏற்படுத்த தர வேண்டும் என்று கூறி, இந்த நிர்வாகம் மேலும் சிறப்போடு வாங்கி வளர பிரார்த்தித்தவனாக எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி என் உரையை நிவர்த்தி செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம், எத்தனையோ நிகழ்ச்சிகள் வீணான வேடிக்கையான நிகழ்ச்சிகள். ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகள் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தமுள்ள ஒரு நிகழ்ச்சி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே அல்லாஹும் ரசூலும் எந்த நிகழ்வை பார்த்து சந்தோஷப்படுவார்களோ அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்த சபையிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். முதலில் அந்த படைத்த ரப்புக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் அன்பானவர்களே. இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும் என்னுடைய பிள்ளைய அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, தீனுக்காக நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் அவாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற நிகழ்வுகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரஹீமியாவுக்கு அல்லாஹ் கியாமத் வரையிலும் இது போன்ற நிகழ்ச்சியை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பானாக. அடுத்தபடியாக இந்த ஊரினுடைய சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய நமது தலைமை நாட்டாமையாக பணி செய்யக்கூடிய அவர் பேர் முகமது ரஃபீக். உண்மையிலே எனக்கு இன்னும் சந்தோஷம் இந்த ஊரில் வந்தோடனே தெரியுமா, ரஃபீக்கு நாட்டாமையாக இருக்கான்னு சொன்னோடனே ஒரு சந்தோஷம். ஏன்டா மாணவர் அவங்க. இப்போ நான் போய் ரஃபீக்லாம் சொல்லக்கூடாது, அவங்க தான் பேசணும். அதே நேரத்தில் மிக பண்பானாக சிறு வயதிலிருந்தே சேவைகள் செய்வதிலே ஆர்வமிக்கவராக மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த பள்ளியினுடைய வேர் விழுந்தாக வாழ்ந்தவர்.
மிகப்பெரிய பலமாக அந்த பள்ளிக்கு இருந்தவர். ஆனால் இன்றைக்கு ஜாமியா மஸ்ஜிதினுடைய நாட்டாமையாக பதவியேற்றிருக்கிறார். உண்மையிலே எனக்கு அதில் சந்தோஷம், வாழ்த்து, துவாக்கை. இப்போது அவர்களை நாம் நிர்வாக சார்பாக வாழ்த்துறை வழங்குவதற்காக முகமது ரஃபீக் அவர்களை நாம் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது ஊரிலே ஜாமியா ரஹீமியா அரபிக் கல்லூரியினுடைய 22ஆம் ஆண்டு மௌலவி ஆலிம் ரஹீமி பட்டமளிப்பு விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜ் OM முகமது அலி ஜின்னா அவர்களையும், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்ரஹீமியா அரபிக் கல்லூரி நிர்வாகிகள், நிர்வாக உறுப்பினர்கள், நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள், கமிட்டியாளர்கள், ஜமாத்தார்கள் மற்றும் ரஹீமி ஆலிம்களையும், வாழ்த்து பாடிய அல்ஹாஜ் முனைவர் AS தாஜுதீன் அவர்களையும், வரவேற்புரை நிகழ்த்திய கல்லூரியினுடைய தலைவர் அல்ஹாஜ் ரபி அகமது MCom அவர்களையும், துவக்க உரை நிகழ்த்திய கல்லூரியினுடைய செயலாளர் ஆலி ஜனாப் MA நஜீர் அகமது அவர்களையும், இங்கே எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கிய, எனக்கு பின்னால் வழங்க இருக்கிற ஆலிம் பெருமக்களையும், சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கல்வியாளர்களையும், சமுதாய புரவலர்களையும், கொடை வள்ளல்களையும், சனது வழங்கி நிறைவு பேருரை வழங்க இருக்கின்ற மஸ்ஜித் லஜ்னத்துல் முஹ்சினின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் பஹருதீன் ஹஜ்ரத் பாஜில் பாக்கவி அவர்களையும், இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற கல்லூரியினுடைய பொருளாளர் அல்ஹாஜ் MI சலாஹுதீன் அவர்களையும், குறிப்பாக இங்கே திரளாக வீட்டிருக்கக்கூடிய உள்ளூர் வெளியூர் ஜமாத்தார்களையும், தாய்மார்களையும், சகோதர சகோதரிகள் சிறார்களையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் இந்த உலகத்தை எல்லாம் சீர்நெறிப்படுத்தக்கூடிய கண்ணியமிக்க ஆலிம்களை உருவாக்கி, அவர்களுக்கு சனது வழங்கி, அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பட்டமளிப்பு விழாவினை காண வேண்டும் என்ற ஓர் உயர்ந்த நோக்கோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திலே மற்ற உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், மனிதனையும் படைத்திருக்கின்றான். இவை இரண்டிற்கும் மத்தியிலே கல்வியின் மூலமாகத்தான் நாம் வித்தியாசப்படுகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் உணவு உண்கிறது, நடக்கிறது, உறங்குகிறது. நாமும் உணவு உண்கிறோம், நடக்கிறோம், உறங்குகிறோம். ஆனால் வேறு எந்த உயிரினமும் பள்ளிக்கூடங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ யூனிவர்சிட்டிகளுக்கோ செல்வதில்லை. மனிதர்களாகிய நாம் குழந்தைகளுக்கு பள்ளி பருவ வயதை அடைந்தவுடன் கல்வியை தேடி மதரசாக்களுக்கும் தீனியாத் வகுப்புகளுக்கும் மேற்கொண்டு பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்புவதற்காக ஆயத்தப்படுகிறோம். ஆகவே இந்த கல்வியின் மூலமாகத்தான் மற்ற உயிரினங்களிடமிருந்து மனிதர்களை அல்லாஹ் வேறுபடுத்தி காட்டியிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, குர்ஆனுடைய முதல் துவக்க வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக, படிப்பீராக என்று கல்வி தொடர்பான செய்தியைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய முதன் வசனங்களாக இறக்கி அருளினான். மேலும் அல்லாஹ் தன் திருமறையிலே 39வது அத்தியாயம் 9வது வசனத்திலே கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று நபியே நீர் கூறுவீராக என்று, கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதோடு மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுமார் 40 வயதிலே தான் நபித்துவம் கிடைக்கப்பெற்றது.
53வது வயதினுடைய கடைசியிலே தான் தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டது. இந்த 40லிருந்து 53 வயது வரை அந்த 13 ஆண்டு காலங்களில் கல்வியை குறித்து தான் அல்லாஹ் அதிகமான வசனங்களை இறக்கியதாக திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு தொழுகை, நோன்பு, ஜக்காத் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அவைகளெல்லாம் அது சம்பந்தமான கல்வி இல்லாமல் செய்யும் பொழுது அதற்குரிய நன்மைகளை நாம் பெற முடியாது. அதே போன்று தொழுகை என்பதற்கு மிகப்பெரிய நன்மையும் கூலியும் இருக்கிறது. ஆனால் அந்த தொழுகை முறையை நாம் சரியாக கற்றுக்கொள்ளாமல், அறியாமல் நம் மனம் போன போக்கிலே தொழுதோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு வழங்கக்கூடிய நன்மைகளை நாம் பெற முடியாது. எனவேதான் ரப்புல் ஆலமீன் 13 ஆண்டுகளாக கல்வியை குறித்து அங்கே சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததற்கு பிறகுதான் இஸ்லாத்தினுடைய முக்கிய வணக்க வழிபாடுகளை, இபாதத்துக்களை கடமையாக்கின்றான் என்கின்றதை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றாலும் அங்கே கல்வி அவசியம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இன்றைய காலகட்டத்திலே அந்த பொருளாதாரத்தை மிக இலகுவாக அவரிடமிருந்து பறித்துவிட முடியும். நெருப்பிலே போட்டாலும் ஒரு மனிதன் கற்ற கல்வியை பொசுக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அதேபோல் பிற மனிதரிடமிருந்து திருட முடியாத ஒன்று உண்டென்றால் அது கல்வி மட்டுமே. ஒரு மிகப்பெரிய படைபலம் கொண்ட ஒரு அரசனை நினைத்தாலும் ஒரு சாதாரண மனிதனுடைய கற்ற கல்வி பறித்துவிட முடியாது. எனவே கல்வி என்பது மிகவும் வலிமை வாய்ந்த ஆயுதமாக இருக்கிறது. Education is most powerful weapon which you can use to change the world. மிகப்பெரிய ஆயுதமான இந்த கல்வியை கொண்டு இந்த உலகத்தினையே மாற்றி அமைக்க முடியும் என்று நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் இந்த கல்வியை பெறுகின்ற விஷயத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கிறது. நிறைய அரசு பணிகளிலே பிசிஎம் கேட்டகரிக்கென்று நிறைய காலியிடங்கள் இருக்கிறது. அவற்றை எல்லாம் அடைவதற்கு, அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் நாம் பல்வேறு வழிகளே வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்மிடம் உயர்கல்வி இல்லாமல் போனதும், அரசு பணிகளிலே அரசு பணிகளுக்கு நாம் முயற்சி செய்யாமல் போனதும் தான் இன்று பல்வேறு சூழ்ச்சி வலைகளிலே பின்னப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப மார்க்க கல்வியோடு சேர்த்து பொது கல்வியும் நாம் கற்க வேண்டும். இங்கிருந்து பட்டம் பெறக்கூடிய மௌலவிகள் இமாமத் பணி செய்து கொண்டே அரசு தேர்வுகளும் எழுத முயற்சி செய்ய வேண்டும். மார்க்கம் படித்த ஆலிம்கள் அரசு பணியிலே சேர்ந்து அமர்ந்தால் லஞ்சம் ஒளிந்துவிடும். சரியத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றி பணி செய்கின்ற பொழுது அனைத்து சமுதாய மக்களும் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள ஏதுவாக அமையும். இந்த உலகத்தை எல்லாம் சீர்நெறிப்படுத்தக்கூடிய உன்னத பணியை செய்வதற்கு ஆலிம்களாகிய உங்களால் மட்டுமே முடியும். எனவே காலத்தினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மார்க்க கல்விக்கும் உலக கல்விக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து கல்வி என்ற இந்த ஆயுதத்தை, மிகப்பெரிய ஆயுதத்தை சேமித்துக் கொள்ளக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பை தான் ஜாமியா ரஹீமியா அரபிக் கல்லூரியிலே மார்க்க கல்வியோடு சேர்ந்து பொது கல்வியும் இங்கே போதிக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவிலே சேர்த்தால் உங்கள் குடும்பத்தினுடைய எதிர்கால சந்ததிகளுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. இந்த ஜாமியா ரஹீமியா அரபிக் கல்லூரியினுடைய 22ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெறவும், இனி கியாமத்தில் நாள் வரைக்கும் இந்த கல்லூரி தொடர்ந்து தொய்வின்றி தங்களுடைய கல்வி பாதையிலே முன்னேற்றம் அடையவும், இன்றைய தினம் பட்டம் பெறும் ரஹீமிகளுடைய பணிகள் சிறக்க வேண்டும் என்றும் பேரளந்தூர் நாட்டாண்மை பஞ்சாயத்து சார்பாக மனமாற துவா செய்கிறோம். யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சூனத்தினுடைய பாதையை லேசாக்கி வைக்கிறான் என்ற ஹதீஸிற்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த கல்வியை நாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் சோனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஜாமியா மஸ்ஜிதினுடைய பேரளந்தூர்
தலைமை நாட்டாமை பாசத்துக்குரிய முகமது ரஃபீக் பெருந்தகை அவர்கள், ஊரை சார்ந்த ஜமாத்தை சார்ந்த பிள்ளைகளை இருவுலக கல்வியையும் கற்பதற்கு நமது ஊரில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஈருலக கல்வியை கற்பதற்கு இங்கே சேர்த்து கொள்ளுங்கள், சேருங்கள் என்ற அழகான ஒரு தகவலை தந்திருக்கிறார்கள். நிர்வாகத்தின் சார்பாக அதை கேட்டுக்கொள்வதிலே சந்தோஷம் அடைகிறோம். அல்லாஹு தாலா இந்த ஜமாத்தை சார்ந்த நிறைய மாணவர்கள் எப்படி 2 துருவங்களாக அல்லாஹ் அந்த ஊரை பெருமைப்படுத்துகிறான். ஒன்று ஜாமியா ரஹீமியா அரபிக் கல்லூரி, இரண்டாவது அன்னை ஆயிஷா சித்திகா பெண்கள் அரபிக் கல்லூரி. இது போன்ற உயர்வான கல்வியை வழங்குகிற பாக்கியம் தேரழந்தூர் கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்லுவோம் என்றால் உலக கல்வி சார்ந்த நிஷா மெட்ரிகுலேஷன், குட்லக் பள்ளி, இது போன்ற பள்ளிகளையும் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதிலே பெருமை அடைகிறோம். ஏன் நிஷா ஸ்கூலில் பஷீர் அண்ணன் இருக்கிற காலகட்டத்தில் நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற போது நிறைய ஏழை மாணவர்களை சேர்த்திருக்கிறோம். உலமாக்களுடைய பிள்ளைகள் அனைவர்களுக்கும் அங்கு ஃப்ரீயான முறையில் படிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தார்கள் என்பதையும் கேட்கிற போது பார்க்கிற போது இந்த தேரழந்தூர் உண்மை உயர்வான ஒரு இடத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அடுத்தபடியாக தலைவராக ஆனார். அப்பொழுது அந்த இளைஞரிடத்திலே கேட்கப்பட்டதாம், இப்படி சிறு வயதில் நீங்கள் தலைவராகிவிட்டீர்களே, என்ன காரணம்? அப்பொழுது அந்த இளைஞர் பதில் சொன்னார், கப்பரணி மௌத்துல் குபரா, பெரியோர்களின் மரணம் என்னை பெரிய ஆளாக ஆக்கிவிட்டது. அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய உஸ்தாதுமார்கள், சங்கைக்குரிய பெருமக்கள், அல்லாமா கமாலுத்தீன் ஹசரத் அவர்கள், அல்லாமா PSP ஜெயினுல் ஆபிதீன் ஹசரத் அவர்கள் போன்ற மாபெரும் ஜாம்பவான்கள் எல்லாம் மரணித்து விட்ட இந்த தருணத்தில் அவர்களின் நிழலாய் தொடர்ந்தவர் இவர். ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சிறிய தந்தையின் மகன். தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் செய்ய மாட்டாங்க, தான் குடும்பத்துக்கு, அத்தாவுக்கு, அம்மா, அப்படி அல்ல. அதுவும் இந்த ஷஃபாஅத்து யார் நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டதோ அவர்களை நரகத்திலிருந்து எடுத்து சொர்க்கத்துக்கு கொண்டு செல்கிற பவர் இந்த ஆலிமுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆலிமை நோக்கி நீங்க அமல் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க இல்மை கற்றிருக்கிறீர்கள், நீங்க சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவான். அப்ப இவர் சொல்லுவார், அல்ஹம்துலில்லாஹ் நான் ஷஃபாஅத் செஞ்சேன், அவங்களெல்லாம் நீ அனுப்பிட்ட, ஆனா இன்னும் சிலர் அதோ நரகத்தில் இருக்கிறாங்க ரப்பே, அவங்க நரகத்தில் இருக்கும்போது நான் எப்படி சொர்க்கத்தில் போய் சந்தோஷமா இருக்க முடியும்னு வாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பானா, யார் அவங்க? அதோ இருக்கிறார்ல, அவர் எனக்கு சோறு போட்டவர், இந்த இருக்கிறார்ல இவர் எனக்கு ஆடை தந்தவர், இந்த இருக்கிறாரே இவர் எனக்கு கல்விக்காக உதவி செய்தவர் என்று அவர்களை யார் எப்படியெல்லாம் உதவினோமோ அவர்களை இவர்கள் அடையாளம் காட்டுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்திலிருந்து அவர்களை எடுத்து சொர்க்கத்திற்குள் அனுப்புவான் என்று மட்டும் ஸல்லல்லாஹு சொல்லல, வலஹு ஃபி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸி அல்ஃபு கஸ்ரின் மின் ரஹப். நாம் செய்கிற உதவி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற மேலான சொர்க்கம், சொர்க்கத்திலேயே உயர்தரமான சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்கத்தினால் ஆன 1000 கோட்டைகளை யாருக்காக, எந்த தாலிபுல் இல்முக்காக உதவி செய்தோமோ அந்த உதவியாளர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. وفي جنة الخلد 100,000 மதீனத்தின் மின் நூர். ஜன்னத்துல் ஹுல்த் என்கிற சொர்க்கத்தில் 1,00,000 நகரங்களை, வீட்டை அல்ல, கோட்டையை அல்ல, ஊரையே தருவான். அந்த ஊர் எப்படி இருக்கும்? மின்னூர், பிரகாசமான ஒளிமயமான 1,00,000 ஊரை, மதீனாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். وفي جنة المأوى 80 درجة من ياقوتة حمراء. சிகப்பு நிற மரகத கற்கள் பொறிக்கப்பட்ட 80 உயர்தரமான அந்தஸ்துக்களை ஜன்னத்துல் மஅவா என்கிற சொர்க்கத்தில் யார் இந்த இல்முக்கு உதவிகரமாக இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்குவான்.
சரி, இதெல்லாம் யாரு செஞ்சா? ஒரு ஆலிமை முழுசா வளர்த்திருந்தா, ஒரு ஆலிமுக்கு உண்டான முழு செலவையும் ஏற்றிருந்தா, அப்படியா? அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி விளக்கம் சொல்கிறார்கள். வலஹு பிகுல்லி திர்ஹமின் அன்ஃபகஹு ஃபீ தலபில் இல்மி ஹூரன் பி அததின் நுஜூம் வ அததில் மலாயிகா. ஒரே ஒரு திருகத்தை இந்த இல்முக்காக, இல்மை கற்றவர்களுக்காக ஒருவர் செலவு செய்திருப்பாரேயானால் அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு, மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அளவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தில் ஹூருல் ஈன் என்கிற கன்னிகளை தருவான். இன்னும் வாசிட்டே போவா? 12வதுல முடிக்கணும். அப்படித்தான் ஆசையாக இருக்குது, எனக்கும் ஆசையாக இருக்குது, உங்களுக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் நேரம் ஒத்து வராது. எவ்வளோ பெரிய பேச்சாளர் இருந்தாலும் சரி, அவருக்கு அழகு என்ன தெரியுமா? நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது நான் முடிச்சிடணும். பேசிக்கிட்டே இருந்து எப்பையா முடிப்ப அப்படின்னு கேட்குற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ நம்மள்கிட்ட விஷயம் இருந்தாலும், அது எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் எடுபடாது. அது முறையும் அல்ல. ஒரு நல்ல பேச்சாளருக்கு அழகே சரியான நேரத்தில் முடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆரம்பிக்கிறது கூட பிரச்சனை இல்லை. அதனால சரியான நேரத்தில் முடிக்கணும். இவ்வளவு உயர்தரமான விஷயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு பிறகு என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க இப்போ முடிஞ்ச உடனே பிரைஸ்லாம் கொடுப்போம். கொடுத்து முடிச்ச உடனே சாப்பாட்டுக்காக போவீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஷ்யூ தந்தாங்கன்னா கையை தொடச்சிட்டு வெளியே போய்கிட்டே இருப்போம். போகக்கூடாதுங்கிறாங்க. மன் சாஃபஹ தாலிபல் இல்மி ஹர்ரமல்லாஹு ஜஸதஹு அலன் நார். எந்த ஒரு மனிதன் ஒரு மாணவரிடத்தில், கல்வியை தேடுகிற ஒரு ஆலிமிடத்தில் முசாஃபகா செய்வாரோ அவருடைய உடலை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி விடுவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைன்ன தாலிபல் இல்மி இதா மாத்த கஃபரல்லாஹு லஹு வலிமன் ஹலர ஜனாஸத்தஹு. ஒரு ஆலிம் இறந்து போனால் அவருக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு உண்டான மன்னிப்பை வழங்குகிறான். யாரெல்லாம் அந்த ஆலிமனுடைய ஜனாஸாவில் பங்கெடுத்தார்களோ அவர்களது பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இவ்வளவு உயர்தரமான அந்தஸ்துக்குரிய இந்த இல்முக்கு செய்கிற உதவி சாதாரணமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி சரியாக முடிப்பேன். ஒரு விபச்சார பெண்மணி, மோசமான பாவம் செய்தவள், அவ தண்ணி குடிக்கிறதுக்காக தாகமா வந்தா. அப்ப மார்க்கத்தில் மிக வெறுக்கப்பட்ட ஐனுன் நஜீஸ், முழுக்க முழுக்க அசுத்தம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு நாய் தண்ணீர் தாகத்தால் நாக்க தொங்க போட்டு கீழே நிற்குது. இந்த பெண்ணு தான் குடிக்கிற தண்ணியில கொஞ்சத்தை அந்த நாய்க்கு ஊற்றினால் அல்லாஹ்வுக்கு இந்த தர்மம் பிடித்திருந்தது, இந்த சதக்கா பிடித்திருந்தது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த செயலால், இந்த ஒற்றை செயலால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவளது எல்லா பாவங்களையும் மன்னித்து அவளை சுவனவாதியாக மாற்றினான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாம் செய்கிற எந்த தர்மம் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று தெரியாது. நாம் செய்கிற எந்த சதக்கா நம்முடைய சொர்க்கத்திற்கு காரணமாக இருக்கும் என்று தெரியாது. முழுக்க முழுக்க நன்மையே நிறைந்திருக்கிற இந்த தாலிபுல் இல்முகளுக்கு, இந்த கல்வியை கற்றுக்கொள்கிற ஆலிமுக்கும் ஆலிமை சார்ந்த நிறுவனத்துக்கும் நாம் செய்கிற உதவி நிச்சயமாக நாளை மறுமையில் சந்தோஷத்தை தருகிற உதவியாக, நிம்மதியை தருகிற உதவியாக, நரக வெற்றியை, விடுதலையை தருகிற உதவியாக நிச்சயமாய் அமையும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய நல்ல குணம் படைத்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மதரசாவினுடைய முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் நிர்வாக பெருந்தகைகளுக்கும் திரளாக கலந்திருக்கிற ஆலிம் பெருமக்களுக்கும் தேரிழந்தூர் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரல் ஜஸா. ஹஸ்ரத் அவர்களுடைய சிறப்புரை அருமையான முறையில் அமைந்திருந்தது. அடுத்தபடியாக இப்போது 10ஆம் மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு, அதை தொடர்ந்து சனது வழங்கப்பட்டு யுக தொழுகைக்கு வாங்க சொல்லப்படும். வாங்க சொல்வதற்கு பின்னரும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னர் இன்ஷா அல்லாஹ் மேல்மாடியில் உள்ள மதரசாவின் மஸ்ஜிதில் யுக தொழுகை இமாம் ஜமாத்தோடு நடைபெறும். அனைவரும் அதற்கு பின்னர் மதிய உணவு அனைவருக்கும் தயார் செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் அதில் கலந்து செல்லுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுவதோடு
நமது ஜாமியா ரஹீமியா அரபிக் கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக நமது மதரசாவுடைய மாணவர்கள் தங்களிடத்திலே முக்கியத்துவம் வருகிறார்கள். தங்களால் இயன்ற அளவிற்கு தாராளமாக நிதியுதவி செய்து இந்த மதரசாவுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பை செலுத்தி ஈடுபட நற்பாக்கியங்களை பெற்றுக் கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இப்போது பட்டாம் தரும் ரஹீமியாளர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு துவங்குகிறது. ஆரம்பமாக ஹாங்கா முஜீபன பட்டம் பெறும் 5 மாணவர்களுக்கும் பணமளிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதை நம்முடைய கல்லூரியுடைய செயலாளர் ஆதிஜனா எம்ஏ நஜீர் அகமது அண்ணன் அவர்கள் இப்போது மாணவர்களுக்கு வழங்குவார்கள். அடுத்தபடியாக அரங்கக்குடியை சார்ந்த என் முஜீபுர் ரஹ்மான் அவர்கள் 4 அடுக்கு ஹாட் பாக்ஸ் வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். அதை ரியாஸ் அண்ணன் அவர்கள் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வழங்குவார்கள். ரியாஸ் அண்ணன் அவர்கள் அடுத்தபடியாக கைகால் பட்டக்கால் தெருவை சார்ந்த பெயர் சொல்ல விரும்பாதவர் 5 ஐபாக்ஸ்களை வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போது ஐபாக்ஸ்கள் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக திருவாரூர் இமாம் ஷேக் முகமது ரஹீமி அவர்களும் ஷிஹாபுதீன் ரஹீமி அவர்களும் இணைந்து 5 கரண்ட் அடுப்புகளை வழங்குகிறார்கள். அந்த 2 ரஹீமிகளும் இப்போது பட்டம் பெறும் ரஹீமி அவர்களுக்கு வழங்குவார்கள். ரஹீமி ஆலயங்கள் பேரவை சார்பாக கேஸ் கரண்ட் அடுப்பும் ஸ்டாண்டிங் ஃபேனும் வழங்கப்படுகிறது. அதையும் இணைத்து வழங்குகிறார்கள். ரஹீமி ஆலயங்கள் அத்தனை பேரும் அவர்களால் இயன்ற அளவிற்கு தொகைகளை வழங்கி ஒட்டுமொத்தமாக ரஹீமி ஆலயங்கள் பேரவை சார்பாகவும் 2 பரிசுகள் ஆக மொத்தம் 3 பரிசுகளாக இப்போது 5 பட்டங்களும் ரஹீமி ஆலயங்களுக்கும் வழங்கப்படுகிறது. தயவு செய்து பின்னாடி எதிர்த்திருக்கிற அந்த தாய்மார்கள் கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக நமது தெற்கு மேலோட்டை சேர்ந்த முகமது இலியாஸ் அண்ணன் அவர்கள் பட்டம் பெறும் மௌலவிகள் 5 பேருக்கும் பணமளிப்பை வழங்குகிறார்கள். முன்னாடி கூட்டமானீங்கன்னா பின்னாடி இந்த தாய்மார்களும் மறைக்கும். சடங்கு கொடுக்கிறது மிக முக்கியமான நிகழ்வு. தயவு செய்து எல்லோருக்கும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீடியோக்கள் எடுக்கப்படுகிறது. மதரசா மாணவர்கள் தயவு செய்து ஓரமாக அமரவும்.
பின்னால் பெரியவர்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவர்களுடைய சுற்றத்தார்கள், உறவினர்கள் எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அந்த மூலையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் சற்று ஓரமாக நின்று புகைப்படம் எடுத்தால் பின்னால் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இப்போது சடங்கு வழங்கும் நிகழ்வு ஆரம்பமாகிறது. ஆரம்பமாக திருநெல்வேலி டவுன் ஆதி ஜனாப் எம் சலீம் அவர்களுடைய மகனார் மௌலவி எஸ் முகமது அக்பர் மைதி ரஹீமி பி அவர்கள் இப்போது சான்று பெறுகிறார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। இரண்டாவதாக கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் ஆதி ஜனாப் எம் ஃபாரூக் அலி அவர்களின் மகனார் மௌலவி எம் முகமது இம்ரான் அவர்கள் BBA BA படிக்கிறார்கள். இப்போது ரஹீமி சனதை பெறுகிறார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। மூன்றாவதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூலார்பாளையம் ஆதி ஜனாப் ஏ முத்தலிப் அவர்களுடைய மகனார் மௌலவி எம் முகமது அர்ஷத் BA அவர்கள் இப்போது ரஹீமி சனதை பெறுகிறார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। நான்காவதாக திருவள்ளூர் மாவட்டம் ஆழ்வார் திருநகர் பி ஹுசைன் அவர்களுடைய மகனார் மௌலவி ஹெச் முகமது ரியாஸ் BA அவர்கள் ரஹீமி சனதை பெறுகிறார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। ஐந்தாவதாக திருச்சி துவாக்குடி மலை வடக்கை சார்ந்த ஆதி ஜனாப் எஸ் பீர்கனி அவர்களுடைய மகனார் மௌலவி பி முகமது ஃபைசல் BA அவர்கள் ரஹீமி சனதை பெறுகிறார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। சனது வழங்கி சிறப்பை இலக்கிய ஹஸ்ரத் பெருதை அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரல் ஜஸா. வாங்க சொல்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. அனைவரும் தங்களுடைய இருக்கைக்கு நாளவும் மாணவர் இம்ரான் பகத் லோகத்துறைக்கான வானொலியை நிகழ்த்துவார். வாங்க சொன்னதற்கு பிறகு வாங்க முடிந்ததற்கு பிறகு பொன்னாடை போன்றக்கூடிய நிர்வாகிகளை கணியப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக தலைமை பதவி ஏற்று இந்த நிகழ்ச்சியை சீராக சிறப்பாக நடத்தி தந்த அல்ஹாஜ் முகமது அலி ஜின்னா அண்ணன் அவர்களுக்கு இப்போது அர்ரஹீமி அரபிக்கல்லுடைய செயலாளர் நசீர் அகமது அண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை சீராக சிறப்பாக நடத்துவதற்காக வேண்டி ஒத்துழைப்பு கொடுத்த ஜாமியா மஸ்ஜிதினுடைய நாட்டாமை முகமது ரஃபீக் அவர்களுக்கு இப்பரித ஹர்வேஸ் அண்ணன் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். எங்களுடைய அழைப்புகளை முழுமையாக ஏற்று வருகை தந்த சிறப்பு அழைப்பாளர்களே, சிறப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய முத்து முகமதன் அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது மார்சாவினுடைய நாசிர் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பார்கள். அர்ரஹீமி அரபிக்கல்லினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய
சிறப்பு அழைப்பாளரான தேரழந்தூர் அல்ஹாஜ் எம்எஸ் அப்துல் மஜீத் ஹாஜர் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை பொருத்தப்படும். பொன்னாடையை ரஃபீக் அவர்கள், நமதூர் நாட்டாமை ரஃபீக் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். இப்பள்ளியினுடைய முதல்வர் பன்னுல் ஆசிரியர் தா ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு கல்லினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பார்கள். கல்லூருடைய பேராசிரியரும் அக்ஸா பள்ளியினுடைய இமாமாக விளங்கக்கூடிய ஃபதுல்லா ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு கல்லூரியுடைய செயலாளர் பொன்னாடை போர்த்தி இப்போது சிறப்பார்கள். கேரளந்தூர் ஜாமியா ரஹ்மி அரபிக் கல்லூரியுடைய சிறப்பான பேராசிரியர் சையது ஹுசைன் இலாய் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போர்த்தி முதல்வர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பார்கள். அடுத்து ஜாமியா ரஹ்மி அரபிக் கல்லூரியினுடைய பொது கல்வியினுடைய பேராசிரியர் சஞ்ச மிகுந்த நிசார் ஃபைசல் அவர்களுக்கு இப்போது கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். இவ்வாண்டு பட்டம் பெற்ற மௌலவிகளுக்கு இப்போது பொன்னாடை பொருத்தப்படும். பொன்னாடை தலைவர் அவர்கள் ஜாமியா ரஹ்மி அரபிகளுடைய தலைவர் அவர்கள் எல்லோருக்கும் பொன்னாடை பொருத்தி சிறப்பிப்பார்கள். அதனால் சிறப்புரை நிகழ்த்திய திருவாவடுதுறை இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு எல்லோரும் சார்பாக பொன்னாடை பொருத்தி இப்போது சிறப்பிக்கப்படும். அதோடு நம்மளுடைய கல்லூரியின் அப்துல் பிரமாணர் அல்ஹாஜ் அப்துல் ரசாக் இஸ்லாமிய அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டப்படுகிறது. நன்றி. ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல் இன் மீடியா யூடியூப் சேனல் நிறுவனத்தாருக்கு தேரிழந்தூர் எஃப்ஆர்கே ராயல் மீடியா சேனல் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவம் செய்கின்றோம். பாபு பாபு நன்றி உரை சங்க மிகுந்த ஃபர்வேஸ் அகமது அவர்கள் இப்போது நன்றி உரை நிறுத்துவார்கள். ஹுசைன் ஹசரத் அவர்களுக்கு இப்போது ஃபர்வேஸ் அகமது அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றி உரை நிகழ்த்துவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹீமியா அரபிக் கல்லூரியின் 22ஆம் ஆண்டு மௌலவி ஆலிம் ரஹீமி பட்டம் விழாவை தலைமையேற்று நடத்தி தந்த அல்ஹாஜ் OMAM முகமது அலி ஜின்னா அவர்களுக்கும் இவ்விழாவில் முன்னிலை வைத்த ரஹீமியா அரபிக் கல்லூரி நிர்வாகிகள், நிர்வாக உறுப்பினர்கள், நாட்டாமைகள், கமிட்டியாளர்கள், ஜமாத்தார்கள் மற்றும் ரஹீமி ஆலிம்களுக்கும் இலாவை கிராத் ஓதி துவக்கி வைத்த கல்லூரி மாணவருக்கும் வாழ்த்து பாடிய ஆலி ஜனாப் அல்ஹாஜ் முனைவர் AS தாஜுதீன் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய ரஹீமியா அரபிக் கல்லூரியின் தலைவர் ஆலி ஜனாப் அல்ஹாஜ் A ரபி அஹமது எம்காம் அவர்களுக்கும் துவக்க உரை நிகழ்த்திய ரஹீமியா அரபிக் கல்லூரியின் செயலாளர் ஆலி ஜனாப் MA நஜீர் அஹமது அவர்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய கல்லூரியின் மக்கள் தொடர்பாளர்
மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KM அப்துல் ரஜாக் மிஸ்பாஹி ஹஜரத் அவர்களுக்கும், இவ்விழாவில் வாழ்த்துறையில் வழங்கிய வாழ்த்துறையாளருக்கும், சிறப்புரை ஆற்றிய கல்லூரியின் முதல்வர் மௌலானா மௌலவி M முகமது சாலித் ஆஹா ஹஜரத் மக்தூமி அவர்களுக்கும், சனது வழங்கி நிறைவு பேருரை ஆற்றிய மஸ்ஜித் ஜஸ்னத்துல் முஹ்சினின் தலைமை இமாம் S வஹருதீன் ஹஜரத் ஃபாஜில் வஹவி அவர்களுக்கும், இன்று ரஹீமி பெற்ற மாணவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்களுக்கும், இவ்விழாவுக்காண்டி அல்லும் பாலமாக நைட் ஃபுல்லாக கண் முழிச்சு நமக்காக உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், ஆடுகள் வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும், இந்த ஸ்நாக்ஸுகள் வழங்கிய உள்ளவர்களுக்கும், நிறைய இந்த விழாவுக்காண்டி அவங்களுடைய பொருள்கள் உதவி தந்த நல்லுள்ளங்களுக்கும், ஆலிம் மீடியா யூடியூப் சேனல் பாபு அவர்களுக்கும், FRK ராயல் மீடியா மிஸ்பா அவர்களுக்கும், பிரியம் ஆடியோஸ் அவர்களுக்கும், மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கும் பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மாணவர்களுக்கும், சிறார்களுக்கும், இன்னும் அனைத்து நபர்களுக்கும் என் நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் மதிய உணவை உண்டு இந்த அர்-ரஹீமியா அரபி கல்லூரி மென்மேலும் சிறந்து சிறப்பாக செயல்பட இன்னும் பல ஆலிம்களை உருவாக்கிட எல்லாவற்றையும் துவா செய்துமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويناسي وحسن الخاتمة. اللهم بلغ مرادنا وحسن مقاصدنا وتمم نياتنا برحمتك يا أرحم الراحمين. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك ولا يرحمنا. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நண்பர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மஹல்லாவாசிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர்வாசிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் உலகளாவிய அளவிலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய விவசாயத்திலே பரக்கத் செய்வாயாக. மக்களாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளின் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் மார்க்க கல்வியிலும் பொது கல்வியிலும் எல்லா இருக்கைகளிலும் சென்று அமர்கிற அளவிற்கு கல்வித்துறையிலே முன்னேற்றத்தை, சிறந்த முன்னேற்றத்தை, உயர்வை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை முழுமையாக பின்பற்றி நடக்கிற நல்ல பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் பிதஅத்துக்களை விட்டு எங்களை யா அல்லாஹ் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஆட்சியாளர்களை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய ஆட்சியாளர்களை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களை முழுமையாக பின்பற்றி நடப்பதற்கு பொறுப்பான நல்ல ஆட்சியாளர்களை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உடலால், பொருளால், நேரத்தால், ஆலோசனைகளால், இன்ன பிற விஷயங்களால் நன்றி சொல்வதற்கு விடுபட்டிருந்தால் அவர்களுக்கு நீயே சிறந்த பகரத்தை தந்தருள்வாயாக. மனதில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. திருப்பி அனுப்பிவிடாதே யா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்காக தேதி குறிக்கப்பட்ட நாளிலிருந்து இப்போது வரை இனி இந்த இடம் சுத்தமாக இந்த விழாவிற்கான எல்லா விதமான நிகழ்வுகளும் முழுமையாக بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى
خير خلقه سيدنا محمد وعلى آله يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين حوض الناس في المبارك المساوي ومقيل العسرات لا